மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி செஞ்சு பாருங்கங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நைட்லேயே 1 டம்ளர் கவுனி அரிசி ஊற போட்டிருக்காங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம வேக வைக்கணுங்க. குறன்னு திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது. குறன்னு இருந்ததுன்னா கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இதுக்கு தேவையான பொருள் வந்து பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. குறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். குக்கரை கழுவிட்டு குக்கரில் கவுனி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம அரிசி ஊறப்பட்ட தண்ணியிலே நம்ம அரைச்சி வைக்கலாங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோசம் ஒரு துண்டு போடுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூனுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ மூடி குக்கரை வச்சுக்கிடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ 5 விசில் விடட்டும். 5 விசில் விட்டுருச்சு. சூப்பராக வந்துருச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. ஸ்வீட் கார்ன்லாம் போட்டுக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தயிர் வேணுன்னா தயிர் விட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டா அப்படியே சாப்பிட்லாங்க. நம்ம வெஜிடபிள்லாம் போட்டுக்கனால நம்ம அப்படியே சாப்பிட்லாம். தயிர் தேவையில்லை. தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணவங்களாம் இந்த மாதிரி காலையில் நைட்டும் சாப்பிடுங்க. 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உடம்பு வந்து நல்லா எடை குறையும். ஆரோக்கியமாகவும் இருக்குங்க உடம்பு வந்து. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. தேவைக்கேற்ப எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா அடுத்த நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாங்க. 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். 1 டம்ளர் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாகவே கிடைக்கிது. ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.